உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். ஆமென். உம்மை வணங்குகிறோம். நீர் எத்தனை நல்லவர். Jesus re brabara bala dura bara shabara bale bala bara bara ma ivigat kudarame devanin sannidhiye edi odi vando devitada bhagiyame ivigat kudarame தேவனின் சந்நிதியே தேடி ஓடி வந்தோ விட்டாத பாக்கியமே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை நேசருக்கே. கல்வாரி திருப்பீடமே கரை போக்கும் திருரத்தமே. கல்வாரி திருப்பீடமே கரை போக்கும் திருரத்தமே. உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தோமையா. உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தோமையா. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. உலகத்தின் வெளிச்சம் நாங்கள் உமக்காய் சுடர் விடுவோம். உலகத்தின் வெளிச்சம் நாங்கள் உமக்காய் சுடர் விடுவோம். உறைகின்ற பனி போல வெண்மை அவுமை திருவார்த்தையினார். உறைகின்ற பனி போல வெண்மை அவுமையா திரு ரத்தத்தினார். மகிமை மகிமை மாட்சிமை. நல்ல கரங்களை தட்டி என் நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. அல்லேலூயா 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 சத்தமாய் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். நல்ல சத்தமாய் பிரபரபலதர ஷபரப ஆனந்தமா இன்ப காணா ஏகிடுதே தூய பிதாவின் முகம் தரிசிப்பே. ஆனந்தமா இன்ப காணா ஏகிடுதே தூய பிதாவின் முகம் தரிசிப்பே. நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை தாங்கிடும் நாதன் இயேசு என்னோடிருப்பார். நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை தாங்கிடும் நாதர் இயேசு நம்மோடிருப்பார்.
குமாரினை கண்டு நன்றியுடன் பாடிடுவே. ஆனந்தமா இன்ப காணா ஏகிடுதே தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். ஆமென் ஆமென். வாலிப நாளிலே நேசரை கண்டு வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தான். வாலிப நாளில் நேசரை கண்டு வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தான். வாலிப நாளில் நேசரை கண்டு வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தான். எதற்குமே உதவாய் என்னை கண்டெடுத்தான். இயேசுவின் அன்பை நான் சொல்லுவேன். எதற்குமே எதற்குமே உதவாய் என்னை கண்டெடுத்தான். இயேசுவின் அன்பை நான் சொல்லுவேன். ஆனந்தமா இன்ப காணா ஏகிடுதே தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். நல்ல ஆவியில நிறைஞ்சி Thank you, Jesus. Amen. உதனையை சகிப்பவனே சாந்தமும் பொறுமையும் உள்ளவனே இரட்டிப்பான பங்கை பெற இரட்சகர் அழைக்கின்றாரே. தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறே. தேவ சத்தம் என்னுள்ளில் பலமாக தோணிக்குதே. சோதனையை சகிப்பவனே சாந்தமும் பொறுமையும் உள்ளவனே இரட்டிப்பான பங்கை பெற இரட்சகர் அழைக்கின்றாரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. சலோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆமென். Ora badara she baraka bala bori bedede lebro kabare bala dara she gedede lebro kabara bara bala dara shabara bare dedede. Shabara bara bala dara kabori bedede nalla nalla avila lebro kabara bala dara magi mai மாட்சிமை மாறா நேசருக்கே. மகிமை மாட்சிமை மாறா நேசருக்கே. மகிமை மாட்சிமை மாறா நேசருக்கே. மகிமை மாட்சிமை மாறா நேசருக்கே. அல்லேலூயா. சொல்லுமா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா
Baklandar Yandarabal. Rekrivandar Yandarabal. Hallelujah, 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 hallelujah. அப்பா துதிப்பார் அதிப்பார் யாந்தர் வயத்தின நல்லவர். ஓ ரகாதன ஸ்ரீகரபால். Hallelujah, hallelujah, hallelujah. ரகதன ஸ்ரீகார் யாந்தரவன். நம்மை தேடின ஆத்மா கத்த நல்லவர், கத்த நல்லவர். அவருடைய இறக்கங்களுக்கு முடிவே இல்லை. ஹல்லேலூயா, கிருபை புதிதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ அந்தரபா அப்பா, நீ எனக்கு செய்த நன்மைக்காக நான் என்ன நான் செல்லுவேன் அப்பா, என்ன நான் செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அப்பா அம்மை பின்பற்றும் சொல்லுமா அப்பா, நாங்கள் பின்பற்றுவோம். என் ஆத்மாவை கத்தரி ஸ்தோத்திரம், என் முழுவதும் என்னுடைய பரிசுத்த நாமத்தை எப்பொழுது ஸ்தோத்திரம். என் ஆத்மாவின் கத்தை ஸ்தோத்திரத்தை கொண்டே அவர் செய்த நன்மைகள் ஒரு நாளும் மறந்து போகாது. நன்மையினால் நான் திருப்தியாக்கினான். அலட்சமாக எதிர்த்து வாழ்க்கைக்குள் மாறினது. அகந்தோரி அந்தரபா அத்தை செய்த நன்மை இந்த பகல் வேலையில் நாரான வேலையில அந்த திருப்ப மாதிரி பல்மாந்தாரி வந்தரபா ரகதன ஸ்ரீகாயன். எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர். யாக்கோபின் தேவன் நம்மளை உயர்ந்து அழைக்கலாம். அவர் நமக்கு ஆபத்து நேரங்களில் அனுகூலமான துணை இருந்தாரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நாம் பயப்படும் மலைகள் நமக்கு எதிராக எழும்பினாலும், பர்வதங்கள் அறிந்தாலும், சமுத்திரங்கள் கூச்சலிட்டு இருந்தாலும் நாம் பயப்படும். ஒரு நதியின் நேர்கால வாசம் சிங்காசனம் சுற்றி உள்ளது. அங்கிருந்து ஜீவத்தனை நதி நம்ம பாய்ந்து வருகிறது. அவர் நம்மை பாதுகாக்கிற தேவன். அவர் நம்மை அடைக்கலமாக இருக்கின்றார். அவர் நம்மை கோடகமாக கேடகம் கோட்டையாக துருகமாக இருக்கின்றார். நாம் பயப்படோம். தூராபா ஷீகா பாரா கதனா பாகாதா கந்தரபா ரீகனா ஷீகா வரகம்பால். அவர் தமது சிறைகளால் இவனை மூடியுள்ளார். தேசத்தை அடைக்கலம் முகந்தலை. அப்படி சத்தியம் எனக்கு பரிசை கேடகமாக இருக்கிறது. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. தாய் நம்புக்கும் நீ பயப்பட வேண்டாம். நீ பயப்படாது இருப்பாய். இறைவன் பயங்கரத்தை நீ பயப்படாது இருப்பாய். யஹாதனா ஷீகல் லாந்த யாந்த ரிபுக்கவல். நன்றியப்பா, 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 நன்றியப்பா. நீ நல்லவர், நல்லவர், நல்லவர். மத்தியாண்ட பழக்க சங்காதுக்கும் நீ பயப்படாதிருப்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது. பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது. பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. தேவன் சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன். ராஜா நான் எதினால் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன். ராஜா நான் எதினால் யோசிப்பவன். என்னோடு வருவதினா அப்பா என்பது நான் ராஜா நீர் என்னோடு இருப்பதினால் வாழ்க்கையிலே கசப்புகள் காலண்டிட்டாலும் பாசம் கொண்ட ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் காலண்டிட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை வீணாக மாற்றும் என்னோடு சொல்லுமா. இந்த கசப்பான வாழ்க்கை இனிப்பாய மாற்றும் ஏசு நம்மோடு உண்டு. நீங்கள் கலங்க வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கையில எல்லா கசப்புகள் வேதனைகள் எல்லாவற்றையும் மாற்றும் கற்றால் மூடி. ஹல்லேலூயா. அவரால் ஆகாதவர் என்று ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. வாழ்க்கையிலே கசப்புகள் காலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மாறும் கூட வருது. மாறாவின் நீரை வீணாக
வாழ்க்கையில் எத்தனை கசப்புகள், விரக்திகள், வேதனை வந்தாலும் அதை மாற்ற என் தேவனால் முடியும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையின் கடன் பாரங்களை, வியாதிகளை, நஷ்டங்களை, வேதனையை மாற்ற அவரால் ஒரு நிமிடத்திலே மாற்ற முடியும். அவர் மாற்ற வல்லவர். நீங்கள் விசுவாசால் என்னை மகிமை காண்பீர்கள். ஹல்லேலூயா. உங்கள் பலத்தால் அல்ல, உங்கள் ஞானத்தால் அல்ல, உங்கள் அறிவால் அல்ல, உங்கள் நீதியால் அல்ல, தேவனுடைய ஆவியினால் எல்லாமாகும். அவரால் எல்லாமாக சொல்லமா. அப்பா அம்மாள் எல்லாம் ஆகுறாச்சா. அப்பா அம்மாள் எல்லாம் ஆகும். அப்பா நம்முடைய ஓங்கி புயத்திலே அப்பா வல்லமில்ல கரத்திலே நாங்கள் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா ஏழைகள், வருமானங்கள், தொழில்கள் அப்பா எல்லாவற்றையும் காட்டுல நாங்கள் இப்போ ஒப்பு கொடுக்க சொல்லுங்க. அப்பா நீ எல்லாவற்றையும் பார்த்து கொடுக்கிற ஏகோ ஈரே ராஜா. நீ எல்லாவற்றையும் பாட்டு கொடுக்க தேவன். நீ எல்ரோயி 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 என்னை காண்பவரே. எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே, என்னை காண்பவரே. எல்ரோயி எல்ரோயி. அவர் கண்ணிலே காண்கிறார், உன் வேதனையை காண்கிறார், வியாகுலங்களை காண்கிறார், உன் எல்லா மனபாரங்களை அறிவார், எல்லாவற்றையும் இதோ இப்பொழுது மாற்றுகிறாரு. இயேசு கிறிஸ்து உங்கள் அருகில் இருக்கிறாரு. ஓ, அவர் உங்கள் கண்ணீரை துடைக்கிறாரு, உன் வேதனை அறிகிறாரு. மகனே மகளே திடன்கொள், உன் விசுவாசனை ரட்சித்தது, நீ சமாதானத்தை போ. நீ கர்த்தரிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தை அவர் உன்னை கட்டளையிட்டாரு. நீ கலங்க வேண்டாம், நீ திகைக்க வேண்டாம். அவர் உன்னோடு கூட வருகிறார். பகல் சென்று அந்தகாரம் சூழ்ந்து கொள்ளடு, பரிசுத்தமான ஸ்தம்பம் செல்லது. பகல் சென்று அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது, பரிசுத்தமான ஸ்தம்பம் செல்லது. ஆகாயம் தேவன் தந்தாரே நல்ல மங்காத அபிஷேகமே. ஆகாயின் தேவன் தந்தாரே நல்ல மங்காத அபிஷேகமே. தேவா நான் இதனால் விசேஷித்தவன், ராஜா நான் இதனால் யோசிப்பவன். தேவா நான் இதனால் விசேஷித்தவள், ராஜா நான் இதனால் யோசிப்பவள். ஒவ்வொரு பிள்ளைங்களையும் அப்பா உண்மை நோக்கி கதறுகின்ற, கெஞ்சுகின்ற, கூப்பிடுகின்ற ஒவ்வொரு பிள்ளைங்களையும் நலமை ஊற்றுங்கப்பா. இதோ கர்த்தர் நம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் நம்மை நோக்கி கூப்பிடுகின்ற யாவருக்கும் இப்பொழுது மிக அருகில் வந்து, மிக சமீபமாக வந்து இதோ உங்களோட பேசுகின்றாரு, கண்ணீரை துடைக்கின்றாரு, வேதனை மாற்றுகின்றாரு. இயேசு உங்கள் ஒவ்வொரு அருகிலை போல கடந்து வந்திருக்காரு. சொல்லுங்க சத்தமா, அப்பா என் வேதனை மாற்றுங்க, அப்பா அப்பா என் பிரச்சனை மாற்றுங்க, அப்பா அப்பா உம்மால் இந்த காத்த நீர் மட்டும் உதவி செய்ய முடியும். அவர் நோக்கி கெஞ்சு கூப்பிடுங்கள். இதோ உங்களுடைய கண்ணீரை கேட்டு, உங்கள் விண்ணப்பத்தை கேட்டு உங்களுக்கு பதிலை தர அவர் இப்பொழுது உங்கள் அருகில் இருக்கிறார். நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஓ ரகாஷிகா பர அந்தரபா. வல்லமை 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 இறங்கட்டும் இயேசு நாமத்தில். எல்லாருடைய இருதயங்களிலிருந்து எல்லா கசப்புகள், விரோதங்கள், பகைகள், வைராக்கியங்கள், மனமடிவுகள், மனக்கிலேசனை போல எடுக்கப்பட்டு எரிக்கப்பட்டு போட்டும் இயேசு நாமத்தால. சிந்தனையில் ஆளுகை செய்கிற எல்லா அழுத்தம் பாரங்களிலிருந்து விடுதலை உண்டாகட்டும் இயேசு நாமத்தால. எல்லா பிள்ளை மந்திர கட்டுகள் எரிக்கப்பட்டு போட்டும். 7 கட்டுகள், 7 கட்டுகள் எரிக்கப்பட்டு போட்டும். பிள்ளைசனத்தை செய்கின்ற ஒவ்வொரு நபர்களும் பச்சைக்கட்டு போவார்களாக இயேசு நாமத்தாலே. பிறரை அழிக்க வேண்டும் என்று செய்கின்ற ஒவ்வொரு நபர்களும் பச்சைக்கட்டு போவார்களாக இயேசு நாமத்தாலே. கை கால்கள் கட்ட வைக்கப்பட்டுள்ள எல்லா கட்டுகள் எரிக்கப்பட்டு போட்டும். நாவின் கட்டல் எரிக்கப்பட்டு போட்டும். சிந்தை கட்டல் எரிக்கப்பட்டு போட்டும். கண் கட்டல் எரிக்கப்பட்டு போட்டும். வல்லமை இறங்கட்டும், விடுதலை உண்டாகட்டும் போல
துதிக்கின்ற பிள்ளைங்களுக்கு விடுதலை விடுதலை விடுதலை. ரைகான ஷீகா பராந்த ரிபுக்க வலபம். பாட துதிக்க ஜெபிக்க உன்னை தேட அப்பா தகப்பனை ஊழியம் செய்ய எல்லா தடைகள் மாறட்டும். இயேசு நாமத்தாலே ஊழியம் செய்ய உள்ள எல்லா தடைகள் மாறட்டும். எரிக்கப்பட்டு போட்டும். இப்போல் பொறாமின் ஆவிகள், சவுலின் ஆவிகள், அம்மோனி ஆவிகள், அமலேக்கின் ஆவிகள் எரிக்கப்பட்டு போட்டும். முன்னேற்றங்கள் கடைசி ஆவிகள் இயேசு நாமத்திலே போல எரிக்கப்பட்டு போவதாக, எரிக்கப்பட்டு போவதாக. ரீகா நஷீகா பல் பிளாண்டர் ரிபகபல் ரீகா நீ லஹாத்து நாந்தர் ரிபகபல் யஹாந்தரபா. இதோ சத்ருவான் பல் பிடுங்கப்பட்ட பாம்பாக இருக்கின்றார். இதோ ஒரு சேதம் உங்களுக்கு வராது. அவர் வெற்றி சிறந்த யூத ராஜசிங்கமாய் நம் நடுவிலே உலாவுகிறார். அவர் ஜெய கிறிஸ்து, மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை ஜெயித்தவர், நம் மத்தியில் உலாவுகிறார். ஜெய கிறிஸ்து. ஹalleluya ஹalleluya. கரங்களை தட்டி ரீகானா பராந்தர் ரிபுகபல் அந்தரபல் ரீகா நஷீகா ஹந்தரபல் யகா பரா ஹந்துரபல். வல்லமை 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 வல்லமை. ஒரு சுத்திகரிப்பு அக்கறை இறங்கட்டப்பா. ஒவ்வொரு பிள்ளைங்களும் சுத்தப்படுத்துங்க, நாவல் சுத்தப்படுங்க, கண்கள் சுத்தப்படுத்துங்க. இப்போ சுத்திகரியும் சுத்திகரியும் பாவங்காலை சுத்திகரியும் குணமாக்கும் குணமாக்கும் வியாதியை குணமாக்கும். ஒவ்வொரு பாவங்களும் சுத்திகரிங்கப்பா. அந்த பாவத்தினால் அந்த எல்லா வியாதிகளை போல சுகமாகட்டும். இதோ தன் பாவங்களை மறைக்கிற எவனும் வாழ்வடைய மாட்டானால் அவைகளை அறிக்கை செய்து மனம் கசந்து மனம் திரும்பி விட்டுவிட எவனும் இரக்கம் பெறுவான் என்ற வார்த்தையின்படி அப்பா அவைகளை மனம் திரும்பி விட்டுவிட செய்த பாவங்கள் முன்னோக்கி பாவங்கள் அப்பா ஆதி பாவங்கள் விடுதலை அடையட்டும். ஒரு பரிபூர்ணமான விடுதலை உண்டாகட்டும். இயேசு நாமத்தால பாவத்தின் பிடியிலிருந்தும் எல்லா சாபத்தின் பிடியிலிருந்தும் தொடர்ந்து வந்த எல்லா முன்னோர்களின் சாபங்களின் இப்பொழுது விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தாலே இயேசுவின் நாமத்தாலே இதை பார்த்து கொண்டிருக்க அப்பா கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்க வாழ்க்கையில காணப்படும் எல்லா கட்டுகள் எல்லா சாப கட்டுகள் இப்பொழுது உடைக்கப்பட்டு போகட்டும். இயேசுவின் உயிர்த்தன வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொரு சரீரங்களையும், ஒவ்வொரு குடும்பங்களையும், ஒவ்வொரு சபைகளையும், ஒவ்வொரு ஊழியங்களைப் போல எல்லா கட்டுகள் முடக்க வைக்கப்பட்ட கட்டுகளை போல எரிக்கப்பட்டு போட்டும், எரிக்கப்பட்டு போட்டும். இதோ உன் சூரியன் அஸ்தமிப்பது இல்லை, சந்திரன் வரைவது இல்லை, உன் சுகவாழ்வு தொழிற்கிறது. கட்டளை மகிமை நிரப்புகிறது, கட்டளை மகிமை பிரகாசிக்கிறது. எலும்பு எலும்பு சீவனின் வலிமை தரித்தங்கள் எல்லாம் போராடுகின்ற வலு சர்ப்பன ஆவிகள் எரிக்கப்பட்டு போட்டும், எரிக்கப்பட்டு போட்டும். இயேசு நாமத்தால ரீகா நஷீகா பராக்ரம் அந்தரபா யகா மனா கந்தா ரபா ரகா தனஷ் அந்தலபல் லேக்கினா சந்தோனார் யாந்தரபா. வியாபாரத்தை லாபம் வராத முடியாதவது காணப்படுகிற எல்லா இயல்கள் விலகட்டும். தொழிலுள்ள எல்லா போட்டிகள், பொறாமைகள், எரிச்சல் எல்லாம் எரிக்கப்பட்டு போட்டும், எரிக்கப்பட்டு போட்டும். ஏசு ரத்தம், ஏசு ரத்தம், ஏசு ரத்தம். ரீகானா ஷீகா லகமனதல் லூல் நீராலு ஷிந்தலபல் லகாஷி ஹந்துராதரபல் ரகேதன ரகதன ஹந்துரபல். எனக்கு அப்பாற்பட்ட வல்லமை 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 வல்லமை. ரகாதின ஷீகா பராக்கு பந்தரபல் யாக்கல் பிரஹந்தரபம். சிஎன்ஜி இகழப்பட்ட எல்லா உறுப்பினர்கள் பாளையந்து இப்போது அகற்றுங்கள். கட்டவங்கள் பாளையத்திலே உலாவுகிறாரு. கட்டக்கு பெரிய எல்லா காரியங்களும் எரிக்கப்பட்டு போட்டு வீணான கல்வி இச்சைகள், மாம்ச இச்சைகள், ஜீவனத்தின் பெருமை எல்லாம் இயேசு நாமத்தை கொண்டு எரிக்கப்பட்டு போட்டும். ஒவ்வொரு இருதயங்களும் நீர் தங்கிற அப்பா ஆலயமாக மாவட்ட ராஜா. ஒவ்வொரு பலிபீடங்களும் வருஷமான பலிபீடம் வாட்டி இயேசு நாமத்தால பரிசுத்தம் இறங்கட்டும், பரிசுத்தம் இறங்கட்டும், பரிசுத்தம் இறங்கட்டும். தூலா ரியாந்தா ரிபுகபா ஷிகா பரா கரா அந்த ரிபுகபல் லேக்கேனா ஷிகா பரா கபா அந்த ரபல் யக்ரபாந்த தியாசத்தனபா. பிரகாசிக்கும் பேரொளியே வீதி வெள்ளி நட்சத்திரமே பிரகாசிக்கும் பேரொளியே வீதி வெள்ளி நட்சத்திரமே உம்மசனம் ஏந்தி கொண்டு உலகமெங்கும்
சுடர்விடுவேன் உம்மசனம் ஏந்திக் கொண்டேன் உலகெங்கும் சுடர்விடுவேன் தூணித்து தூணித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன் தூணித்து தூணித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன் மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் இயேசையா உம்மையல்லோ பற்றிக் கொண்டேன் உலகத்தில் வெற்றி கொண்டேன் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை பாதிப்பில்லை பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை பாதிப்பில்லை உன் குரலோ கேட்குதையா உள்ளமெல்லாம் அன்பர் பொங்குதையா உன் குரலோ கேட்குதையா உள்ளமெல்லாம் அன்பர் பொங்குதையா தோனித்து தோனித்து மாகிந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன் தோனித்து தோனித்து மாகிந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன் மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் இயேசையா உம்மையல்லோ பற்றிக் கொண்டேன் உலகத்தில் வெற்றி கொண்டேன் நல்மேய்ப்பரே நம்பிக்கையே நானும் உந்தன் ஆட்டுக்குட்டி நல்மேய்ப்பரே நம்பிக்கையே நானும் உந்தன் ஆட்டுக்குட்டி உம்மைத்தானே பின்தொடர்ந்தேன் உன் தோளில்தான் நான் இருப்பேன் உம்மைத்தானே பின்தொடர்ந்தேன் உன் தோளில் நான் இருப்பேன் தோதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடி அந்தால் அது வந்துருவோம் நம்ம எங்கள் போற்றுகிறோம் துதித்து மகிழ்ந்து சொல்லுமா தூயவர் உம்மை நான் பாடுவேன் ரே பிரபர அப்படியே ஜோம் பண்ணுங்க ஆடிய பாசையில ஓலா பிரபர தர பாஷா பரபரி மலதர கபரி பெதெதெர ஓலா பராஷா தர பரி பெதெ கபரி மலதர பரிபா நல்ல நல்ல ஆவில ரீ பிரபா ரபாலப கொஞ்ச நேரம் ரீ பராஷா தர கபாலப ரீபா தேவனுடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள தேவ பிரசன்னம் இறங்கி வருகிறது ரேப்ரா காபாரா பாரா பாலா பௌரி பாலா கர்த்தருடைய அக்கினி இறங்குது ரேப்ரா பாரா பாலா தரா ஷபாரே பாலா துரா பரே பெரே பெரே பெ ஓ ரேப்ரா பாரா துரா பாரா காபாரே பாலா தரா பௌரி பெரே பெரே ரேப்ரோ காபரா பாரா பாலா துரா பரே பெரே 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 இயேசுவின் ரத்தம் சுத்திகரிப்பின் அக்கினி இறங்குது அக்கினி இறங்குது அக்கினி இறங்குது எல்லா பாவங்களையும் அவர் சுத்திகரிக்கிறார் ரத்தத்தால கழுவுறார் ஒப்பு கொடுங்க அப்படியே ஒப்பு கொடுங்க உங்க ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுங்க நாக்கு ஒப்பு கொடுங்க வாய் ஒப்பு கொடுங்க பாரே பாலாதாரா பாரே பாலாதாரா பாரே காபாரே பாலாதாரா ஷபாரே பாலாதாரா லோஃப்ரோ காபாரா காபாரே பாலாதாரா பாரே பாலாபாரே பாலாதாரா நல்மேற்பனே நம்பிக்கையே நாடும் உந்தன் ஆட்டுக்குட்டி உம்மை தானே பின்தொடர்வே உம் தோளில் தான் நான் இருப்பேன் சொல்லுங்க உங்க தோல்லையே இருப்போம் டாடி உங்க மடியில நாங்க செல்ல பிள்ளைய எப்போ இருப்போம் டாடி
உங்க பிரியமா வாழ்வோடாடி ஒப்பு கொடுங்க. ராப்ராக்கா பாலபரி பெதெதெதெதெ லோப்ருக்கா பரபலதரபரி பலதரபரி கபரி பலதெதெதெ ஓரா பிரபர பலதரபோ ஷப்ராக்கா பரபலபரி பலதரபர ஓ ஓரா பிரபர பலபர பலதர ஷகதரபர பலதர தேவனுடைய மகிமை இறங்குது, மகிமை இறங்குது. இயேசுவின் அக்கினி இறங்குது. ஒவ்வொரு ஆவி ஆத்துமா சரீரத்தில் இயேசுவின் ரத்தத்தின் வல்லம் இறங்குது. கிறிஸ்துவின் ஜீவன் இறங்குது. மூட்டு பகுதியில் உச்சந்திர உள்ள கால் வரை ஒவ்வொரு ஆவி ஆத்துமா சரீரத்துல நரம்புகள்ல எலும்புகள்ல கிறிஸ்துவின் ஜீவன் இறங்குது. எல்லா கட்டுகள் உடையுது, உடையுது. ஃபயர் ஃபயர் அக்கினி இறங்குது, அக்கினி இறங்குது. எல்லா சரீரத்துல இருக்கிற எல்லா பிரச்சனைகள், ஸ்கின்ல இருக்கிற எல்லா பிரச்சனைகள் மாறுது. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். இயேசுவின் ரத்தத்தை சொல்லுங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம். Deliverance anointing, deliverance anointing. மூளை நரம்புகள்ல கிறிஸ்துவின் ஜீவன் இறங்குது. எல்லா பிரச்சனைகள் மாறுது. ஆமென் ஆமென் ஆமென். லிவர்ல ஹார்ட்ல இயேசுவின் ஜீவன் இறங்குது, மகிமை இறங்குது. ஃபயர் எதிரான எல்லா கிரியைகள் எரியுது எரியுது எரியுது. சர்ப்பங்கள் எரியுது எரியுது எரியுது. நல்ல ஆவியில ஜெபிக்கும் போதே விடுதலை. எல்லா கட்டுகள் உடையுது, கட்டுகள் உடையுது, உடையுது உடையுது உடையுது. மாந்திரிய கட்டுகள் உடையுது, மரண கட்டுகள் உடையுது. சரீரத்தில் இருக்கிற வலிகள், முது வலிகள், உடம்புல இருக்கிற ஒவ்வொரு வலிகளும் மாறிக்கொண்டு இருக்கிறது. ஃபயர் 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 ஜீசஸ். ஹல்லேலூயா. அப்பா ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாளில், இந்த வாரத்திலும் பிறந்த நாள் மட்டும் திருமண நாள் கொண்டாடுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். இந்த ரத்தத்தை ஒப்பு கொடுக்கிறோம். பெருக பண்ணுங்க. ஓ நன்றி. கடந்த வாரம் முழுவதும் காத்தீரே. புதிய நாளின் புதிய வாரத்தின் முதலாவது நாளிலும் ஆராதிக்க நீங்க கொடுத்த நல்ல கிருபைக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களோடு பேசுங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. தொடர்ந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் டெலிவரன்ஸ் ஹீலிங் சர்வீஸ் நடைபெறும். தொடர்ந்து எங்களோடு இணைந்து தேவனை மகிமைப்படுத்துங்க. தொடர்ந்து எங்களுக்காக ஜெபியுங்கள், தாங்குங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வாசிக்கலாம். 1 யோவான் 4:16. தேவன் நம்மில் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான். ஆமென். அவனில் நிலைத்திருக்கிறார், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார். ஆமென். தேவன் எப்படி இருக்கிறாராம்? அன்பாகவே இருக்கிறார். இதுதான் இன்னைக்கு நம்ம செய்திக்கு ஆதாரமான வசனம். தேவன் எப்படி இருக்கிறார்? அன்பாகவே இருக்கிறார். சொல்லுங்க. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவர் நேற்று மீண்டும் மீண்டும் மாறாதவர். தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறார். ஆமென். அவர் அன்பாகவே இருக்கிறார். ஏதோ ஒரு நாள் அன்பா இருக்கிறார்னு சொல்லல. அவர் எப்போது அன்பா இருக்கிறார், எப்போது அன்பா இருக்கிறார். ஆமென். அன்பாகவே இருக்கிறார். அவர் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்க. நம்ம அவருடைய அன்புல, அவருடைய உறவுல நம்ம நிலைத்திருந்தால்தான் நாம் தேவனில் நிலைத்திருக்க முடியும். அவருக்கு நேரத்தை கொடுங்க. உங்க முழுவதும் அவருக்கு ஒப்பு கொடுங்க. ஏன்னா அன்புல, அவருடைய அன்புல நிலைச்சிருக்கும் பொழுது தேவனில் நாம் நிலைத்திருக்க முடியும். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அதே வசனத்துல 10வது அதே அதிகாரத்துல 10வது வசனத்தை வாசிக்கலாம். நாம் தேவனிடத்திலே அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினால் அன்பு உண்டாதிக்கிறது. எப்படி தேவன் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினாராம்? நாம் அன்பு கூர்ந்ததினால் அல்ல. ஃபர்ஸ்ட் நாம நேசிக்கல. நாம் எப்படி இருந்தோம்? நாம் சத்துருக்களா இருந்தோம். ஆனா தேவன் நம்ம மேல அன்பு வச்சு, ஆமென், கிருபாதார பலியாக, பாவத்தை போக்கும் பலியாக தன்னுடைய குமாரனையே ஒப்பு கொடுத்ததினால்
தேவன் நம்மேல் வைத்த தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார். தேவன் எப்படி வெளிப்படுத்தினார்? தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக கல்வாரி சிலுவையிலே பலியாக ஒப்பு கொடுத்து தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார். தன்னையே ஒப்பு கொடுத்தார். தம்முடைய ஜீவனை கொடுத்து நம்மேல் வைத்த அன்பை அவர் வெளிப்படுத்தினார். எவ்வளவு அன்பு! ஹல்லேலூயா! அவருடைய அன்புக்கு அளவே கிடையாது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். எவ்வளவு அன்பு! சிலுவையில ஜீவனை கொடுத்த அன்பு, அதுதான் மெய்யான அன்பு. வேதம் சொல்லுகிறது, ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் வேற அன்பு இந்த பூமியில கிடையாது. அந்த அன்பு அவர் செஞ்சுட்டார், அவர் கொடுத்துட்டார். ஆமேன். இதை விட பெரிய அன்பு எங்கேயுமே கிடையாது. எனவே அவருடைய அன்புல நிலைச்சிருங்க. அன்பான வாலிப சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு உலக அன்பு எனக்கு போதும்னு சொல்லி நீங்க உங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க. ஆண்டோடைய அன்புல நிலைச்சிருங்க. ஆண்டோடைய அன்புக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. இதை விட ஒரு அன்பு வேற கிடையாது. இன்னைக்கு உலகத்தில் அன்புலாம் அது மாறி போகும். வேதம் சொல்லுகிறது, மனித அன்பு மாறி போகும். என் அப்பாவுடைய அன்பு ஒரு நாளும் மாறாது. அவருடைய அன்பு, ஆமீன், அவர் நமக்காக தம்முடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தி எவ்வளவாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். ஆமீன். எவ்வளவு பெரிய அன்பு! வேதம் அடுத்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 5:8. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். நாம் பாவிகளாய் இருக்கையில் தேவன் நமக்காக மரித்ததினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பை வெளிப்படுத்தினார். ஆமென். நாம் நல்லவர்களுக்காக ஒருவேளை ஒருவர் மரிக்கலாம். வேதம் அப்படிதான் சொல்லுது. தொடர்ந்து அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினால் நீதிமான்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவரால் இரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. முதல் வசனமே திரும்ப வாசிக்கலாம். பாவிகளா இருக்கும்போது தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ஆமென். ஒருவன் நல்லவனுக்காக கூட சிலர், நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளா இருக்க கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார், வெளிப்படுத்தினாரா? எவ்வளவு அன்பு பாருங்க! நம்ம நல்லவங்க அப்படிங்கறதுக்காக அவர் மரிக்கல. ஆனா நம்ம பாவின்னு தெரிஞ்சும், நம்ம கெட்டவன் தெரிஞ்சும் அவர் நமக்காக மரிச்சிருக்கிறார். எவ்வளவு அன்பு பாருங்க! இதான் கடவுளுடைய அன்பு. தேவனுடைய அன்பு மாறாது. அவர் அன்பாகவே இருக்கிறார். எப்படி அன்பாக இருக்கிறார்? பாவிகளாகிய நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்து அவர் நேசித்தாரு. எவ்வளவு அன்பு! ஆமென். இப்படிப்பட்ட அன்பு தேவன். ஆமென். இன்னைக்கு அவர் உங்களை பார்த்து சொல்றார், மகனே, என் அன்பு மகளே, நீ என்னுடைய அன்புல நிலைச்சிரு. ஆமென். நீ என்னுடைய அன்பு, உன் இருதயத்தை எனக்கு தான் ஆண்டவர் கேட்கிறார். ஆமென். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான். அவர் அன்பாகவே இருக்கிறார். நாம் பாவிகளா இருக்கையில் தேவன் நமக்காக மரித்ததினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பை வெளிப்படுத்தினார். ஆமென். எவ்வளவு அன்பு பாருங்க! உள்ளத்தாளத்திலிருந்து அப்பாக்கு நன்றி சொல்லுங்க. Thank you, Jesus. Hallelujah. யோவான் 3:16 வாசிக்கலாம். Thank you, Jesus. Hallelujah. யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தர்லி இவன் வாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆமென். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரில் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் எவ்வளவு அன்பு கூர்ந்தார் பாருங்க! அவரை நம்புறவன் என்ன ஆகக்கூடாதான்? கெட்டு போக கூடாதான். ஆமென். ஒருத்தரும் கெட்டு போறது தேவனுக்கு சித்தமல்ல என்று வேதம் சொல்லுகிறது. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையணும். ஆமென். மரணமில்லாத ஒரு வாழ்க்கை வாழணும் என்பதற்காக அவர் தம்முடைய குமாரனை ஒப்பு கொடுத்தார். அதற்காக தேவன் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். வேதம் சொல்லுகிறது,
அவர் சாகாமையுள்ள தேவன், ஒருவராய் சாகாமை உள்ளவர் என்று வேதம் சொல்லுகிறது. மரணத்துக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் கடவுள் எப்படி இந்த பூமிக்கு வந்தார்? பாவ மனுஷ சாயலாக, பாவத்தை போக்கும் பலியாக இந்த பூமிக்கு எதற்காக இறங்கி வந்தார்? அவர் எல்லா மனுஷனுடைய மரணத்தை அவர் ருசி பார்ப்பதற்காக, ஒவ்வொரு மக்களுக்காக அவர் மரித்தார். மரணத்தை காணாத தேவன், மரணத்தை அறியாத தேவன், சாவே இல்லாத தேவன் நமக்கு சாகாத ஒரு வாழ்க்கையை கொடுப்பதற்காக, சாவே இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுப்பதற்காக, அழிவே இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுப்பதற்காக, நமக்கு நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக, நாம் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவர் இந்த பூமியில இறங்கி வந்து கல்வாரி சிலுவையிலே நமக்காக மரித்தார். ஆமென். ஆதாம் செய்த பாவத்தின் நிமித்தம் முழு மனுக்குலத்திற்கும் மரணம் வந்தது. ஆனா இயேசு கிறிஸ்து என்ற ஒருவருடைய கீழ்ப்படிதலினால், ஆமென், அவர் கீழ்ப்படிஞ்சார். பிதாவுக்கு கீழ்ப்படிந்து தன்னை இந்த சிலுவையிலே நமக்காக பலியாக ஒப்பு கொடுத்தது நிமித்தம் இன்னைக்கு நமக்குள்ள ஜீவன் வந்துச்சு. ஆமென் சொல்லுங்க. நாம் ஜீவனை பெற்று ஆளுவோம் என்று வேதம் சொல்லுங்க. எங்களுக்குள்ள கிறிஸ்துவின் ஜீவன் இருக்கு. மரணத்துக்கு எங்க மேல அதிகாரம் கிடையாது. பாதாளத்தின் வாசல் எங்களை மேற்கொள்ளாது. ஆமென். கிறிஸ்துவின் ஜீவன் எங்களுக்குள்ள இருக்கு. இந்த வார்த்தையை நம்ம அறிக்கை பண்ணிட்ட முக்கியமான ஒரு வசனம், ஆழமான ஒரு வசனம். ஆமென். இது எங்கேயும் தேடி கிடைக்காது. இன்னைக்கு எத்தனையோ மக்கள் மரணம் இல்லாமல் வாழ விரும்புறாங்க. எப்படி இல்லாமோ செஞ்சு பாக்குறாங்க, எதெல்லாமோ ட்ரை பண்றாங்க, எப்படி எல்லாம் நினைச்சு பாக்குறாங்க. ஆனா முடியல. ஆனா ஆண்டவர் இலவசமா கொடுத்திருக்கிறார், நமக்காக ரத்த சிந்தி கொடுத்திருக்கிறார். ஆனா இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைங்க இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்றது இல்ல. எவ்வளவு மகிமையான ஒரு வார்த்தை. நாம் கெட்டு போக கூடாது, நம்முடைய சரீரம் கெட்டு போக கூடாது, நம்ம ஆவி ஆத்துமா சரீரம் கெட்டு போக கூடாது, அழுகி போக கூடாது, புழு வைக்க கூடாது, அது நித்திய ஜீவனை பெறணும் என்பதற்காக இயேசுவின் சரீரம் கல்வாரி சிலுவையிலே நொறுக்கப்பட்டது. 3 நாள் அவருடைய சரீரம் கெட்டு போனது. ஆமென். அழகில் சிறந்தவர் வேதம் சொல்லுகிறது. 1000 சிறந்தவர், வச்சிர கல்லுக்கும் பதுமராகத்துக்கு ஒப்பானவர். அவரை கல்வாரி சிலுவையிலே அறைந்து கொன்று சத்துருக்கள் என்ன பண்ணாங்க? அவரை ஒரு கல்லறையில் அடைத்தார்கள். 3 நாள் கல்லறைக்குள்ள சரீரம் கெட்டு போயிருக்கும். அந்த சரீரம் கெட்டு போனது எதற்காக? நம்முடைய சரீரம் கெட்டு போகாமல் இருப்பதற்காக, நாம் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தர்லி இவ்வளவாய் தேவன் அன்பு கூர்ந்தார். ஆமென். தொடர்ந்து அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். 3:17 யோவான் 3:17 ரீம்ரபலதரா ரீம்ரபலதுரபர ஷபரி பலதர பரி பலதர யோவான் 3:17 ரீம்ரகபல பரி பலதர ஷபரி பலதர பரபர. ஹல்லேலூயா. அன்பு கூறுவே. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அவராலே உலகம் ரட்சிக்கப்படும்படிக்கே அனுப்பினார். ஆமென். தேவன் இந்த பூமிக்கு கடவுளை வந்து எதற்காக அனுப்பினாரு? பழிவாங்க அனுப்பல, நமக்காக பலியாக அனுப்பினார். ஆமென். எவ்வளவு அன்பு பாருங்க, எவ்வளவு அன்பு பாருங்க. நீங்க எத்தனையோ புராணங்கள் கதைகள்லாம் கேள்விப்பட்டு அவங்க கடவுள்னு சொல்றது ஏதோ பழி வாங்குறதுக்கு ஒரு அவதாரம் எடுத்துட்டு வந்துட்டு அப்படிங்காங்க. ஆனா நம்ம ஆண்டவர் அதற்காக வரல, பழி வாங்க வரல, நமக்காக பலியாக வந்தார். ஆமீன். இந்த முழு மனுக்குலத்திற்கும் ஆமீன் ஒரு ரட்சிப்பை கொடுப்பதற்காக ஆமீன் அவர் ஒரு ஜீவ பலியாக இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். தேவன் அதற்காகவே தம்முடைய குமாரனை அனுப்பினார். அவராலே இந்த உலகம் ரட்சிக்கப்படும்படிக்கு, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, தரித்திரத்திலிருந்து, மரணத்திலிருந்து, ஆமீன் நரகத்திலிருந்து இந்த ஜனங்கள் முழு மனுக்குலமும் ரட்சிக்கப்படும்படிக்கு, மீட்கப்படும்படிக்கு அவர் அந்த பூமிக்கு இறங்கி வந்தார். ஆமீன். எவ்வளவு அன்பு. ஹல்லேலூயா. எல்லாரும் நல்லா இருக்கணும், நான் கெட்டு போனா பரவாயில்ல. ஆமீன். இன்னைக்கு மனுஷன் என்ன நினைப்பான்? நான் நல்லா இருக்கணும்னு சொல்லி அடுத்தவன் என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படி. இன்னைக்கு சில ஒரு அரசியல் தலைவரை சொல்ல, அது யாருன்னு நான் சொல்ல விரும்பல, ஒரு நியூஸ் முந்தி வந்துச்சு. ஒருத்தருக்கு லிவர் ஃபெயிலியர் ஆயிட்டு, அவருக்கு ஒரு லிவரை மாத்தணும், புது லிவர் வைக்கணும். அவர் வயசானவர், ஆனா ஒரு நல்ல ஒரு வாலிப லிவரை வச்சா நல்லா இருக்கலாம் நினைச்சு ஒருத்தனை ஆக்சிடென்ட் பண்ணி கொலை பண்ணி, ஒரு 18 வயசு பையனை கொலை பண்ணி
அந்த லிவரை எடுத்து வச்சார். ஆனா அது ஃபெயிலியர் ஆகி இறந்துட்டார். அவர் வாழணும்னு சொல்லி இன்னொருத்தனை கொல்ற ஒரு காலம். ஆனா ஏன் அப்பா அப்படி கிடையாது. நம்ம வாழணும்னு சொல்லி தன்னை அவர் நமக்காக பலியாக ஒப்புக்கிறார். இதுதான் கடவுளுடைய அன்பு. ஹல்லேலூயா. நல்ல ஆவியில் அவருக்கு நன்றி சொல்லுங்க. உள்ளதான் நன்றி சொல்லுங்க. ஸ்தோத்திரம். ஷப்ரா கபரி பலதர பரி பலதர பரி பலதர பர பலவர கபரி பலதர. ஹல்லேலூயா. ஆமென். அவருடைய அன்புக்கு அளவே கிடையாது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவர் நேற்றும் அன்பா இருக்கிறாரு, இன்னைக்கும் அன்பா இருக்காரு, அவர் நாளைக்கு அன்பா இருப்பார். ஆமென். இளைய குமாரன் அவரை விட்டு போயிட்டான். வேதத்துல பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே மோசமான பாவம் வேதம் எந்த சொல்லுதுன்னா வேசித்தனம். அப்படிப்பட்ட பாவத்துல போய் வேசிகளின் இடத்துல தன்னுடைய ஆஸ்தி என்ன பண்ணானா அழிச்சு போட்டுட்டான். அவ்வளோ பெரிய பாவி, அவ்வளோ பெரிய பாவி. ஆனா கடவுள் எப்படி இருந்தார்? அவனை நேசிச்சார். அந்த தகப்பன் என்ன பண்றாரு? அவன் வர்றாரு. அவன் திரும்பி வரும்போது அவன் எல்லாத்தையும் இழந்து அன்னைக்கு தான் பாவத்தை உணர்ந்து, ஐயோ என் தகப்பன் வீட்டுல வேலைக்காரன் கூட நல்லா சாப்பிடுறான், எனக்கு இந்த பன்னிக்கு கிடைக்கிற சாப்பாடு கூட கிடைக்கலன்னு சொல்லி அவன் திரும்ப வரும்போது அப்பா எப்படி அவன் மேல அன்பா இருக்கிறாரு. அவன் வீட்டுல பிள்ளையா இருக்கும்போது, நல்லா இருக்கும்போது எப்படி அன்பா இருந்தாரோ அதே போல அவன் மேல அன்பா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவனை வரும்போது அப்படியே அவனை அணைத்து கட்டி பிடிச்சு அவனுக்கு நல்ல ட்ரெஸ்ஸை கொடுக்கிறார். ரத்தத்தால கழுவி அவனுக்கு நல்ல ட்ரெஸ்ஸை கொடுத்து வீட்டுல பாத்தீங்கன்னா நடன கழிப்பு. ஆமீன். அவ்வளோ மகிமையான காரியத்தை கொடுக்கிறார். இதுதான் அப்பாவுடைய இருதயம். ஆமீன். நம்ம யாராவது நமக்கு ஒரு தீமை செஞ்சிட்டாலே நம்ம அவங்க மேல கோபப்படுறோம் நிறைய காரியங்கள்ல. ஆனா நம்ம அப்படி இருக்க கூடாது. கோபம் வரலாம், தவறல்ல, எல்லாருக்கும் வரும். ஆனா அதுல நிலைச்சிருக்க கூடாது. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுள். பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். ஆமே. பிசாசுக்கு நம்ம எப்ப இடம் கொடுக்கிறோம்? தொடர்ந்து அந்த கஷ்டப்ப உள்ள வச்சிருக்கும் போது டக்குன்னு கோபம் வர்றது சகஜம். ஆனா திரும்ப உட்கார்ந்து ஐயோ நான் பாவம் செஞ்சுட்டேன், அப்பா என்ன கழுவுங்க, கோவப்பட்டுட்டேன், மன்னிங்க, ரத்தத்தால கழுவுங்க, உங்க அன்பினால என்ன நிரப்புங்கன்னு சொல்லி அப்படியே ஒப்புரவாயிரும். ராத்திரி இருட்டுக்குள்ள ஒப்புரவாயிரும். உள்ள வச்சுட்டு படுத்தா என்ன வரும்? என்ன ஆகுது? பிசாசுக்கு இடம் கொடுக்கும். பிசாசு கனவுல வந்துடுறான், உடனே உள்ள பூந்துடுறான். இடம் கொடுக்க கூடாது. என் அன்பிற்குரியவர்களே, அவர் அன்பாகவே இருக்கிறார். அவன் திரும்பி வர்றான். என் பிள்ளை மனம் திரும்பிட்டான். வேதம் சொல்லுகிறது, மனம் திரும்பின ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்துல எப்படி இருக்கான்? மிகுந்த சந்தோஷம். ஆமென், ஆமென். சந்தோஷமும் சமாதானமும் என்னுள்ளத்தில் பொங்குதம்மா. சந்தோஷமும் சமாதானமும் என்னுள்ளத்தில் பொங்குதையா. பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்களெல்லாம் நீக்கிவிட்டார். சொல்லுங்க, பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்களெல்லாம் நீக்கிவிட்டார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சொல்லுங்க, இது அதிசயம் தானே, ஓ இது உண்மைதானே, இது அதிசயம் தானே, ஓ இது உண்மைதானே. ஆமென். அவர் நம்மேல் வைத்த அன்பி நிமித்தம் தன்னுடைய ஜீவனையே நமக்காக கொடுத்தார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். எப்போ நம்ம ஆண்டவருடைய சமூகத்துக்கு போனாலும் நம்ம பயந்துட்டே போவோம், ஐயோ இன்னைக்கு ஏசப்பா என் மேல கோபப்படுவாரோ. ஆனா அவர் எப்பவுமே எப்படி இருக்காருன்னா அன்பாகவே இருக்கிறார். நல்லா நீ பாசையில தேவன் என்னோடு வருவான், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவான், அது போதும் என் வாழ்விலே. இப்படி அன்பு தேவன் நம்ம கூட இருக்கும் போது நமக்கு பயமே இல்லை.
எவ்வளவு சந்தோஷம், நல்ல சந்தோஷமாய் அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன், எப்பவும் அன்பா இருக்கிற தேவன் நம்ம கூட வரும்போது ஆமென், நம்ம வாழ்க்கையில அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நாடினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நாடினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினா இது எதினா நீர் என்னோடு வருவதினா, எதினா நீர் என்னோடு இருப்பதினா. அவர் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவர் அன்பு எப்படி நம்ம அதை அறிய முடியும்? நமக்காக ஜீவனை கொடுத்ததுனால அன்பு அறிஞ்சு கொள்றோம். ஆமென். ஓ எத்தனை அன்பு! நாம அப்படியே ஒப்பு கொடுங்க. அன்பில் நிலைத்திருக்கிறவன், தேவனில் நிலைத்திருக்கிற அப்பா, நாங்க அன்புல நிலைச்சிருப்போம்ப்பா, உங்க அன்புல நிலைச்சிருப்போம். ஒப்பு கொடுங்க. அப்படியே எதிர்த்து நிலைங்க. ஒப்பு கொடுங்க. இருக்கிற இடங்கள்ல நல்ல தலைகளை தாழ்த்தி அப்பா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பகல் சென்று அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது, பரிசுத்தமான அக்னி ஸ்தம்பம் செல்லுது, மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. வேதம் சொல்லுகிறது, அவர் நமக்காக ஜீவனே கொடுத்திருக்கிறார். சொந்த குமாரன் என்று பாராமல் அவரை நமக்காக ஒப்பு கொடுத்தவர். அவரோடு கூட மற்ற அனைத்தையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? சொல்லுங்க. அவர் எனக்காக உயிரே கொடுத்துட்டாரு, மற்ற எல்லாத்தையும் எனக்கு அவரோடு கூட சேர்த்து தருவாரு. எனக்கு சொந்த வீடை அப்பா தருவாரு, எனக்கு நல்ல வேலையை தருவாரு. சொல்லுங்க. நல்ல உயர்வை தருவாரு, நல்ல குழந்தையை தருவாரு, நல்ல துணையை தருவாரு, எனக்கு நித்திய ஜீவனை தருவாரு. Oh, magimay, glory, 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 glory. இப்படிப்பட்ட அன்பு கடவுளை விட்டுட்டு நீ வேற எதுக்கு பின்னாடி ஏன் ஓடணும்? ஜெபம் பண்ணுங்க. அப்படியே ஒப்பு கொடுங்க. நீங்க யாரா இருந்தாலும் சரி, நீங்க ஏசப்பான்னு கூப்பிடுங்க. இப்படிப்பட்ட ஒரு அன்பு கடவுள் எங்கேயுமே கிடையாது. ஆமென். ஏசப்பா, அவர் உங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு கொடுக்க வரல. அவராலே இந்த உலகம் ரட்சிக்கப்படும்படிக்கு இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான் என்று வேதம். ஒரே பேரான குமாரனாலே நான் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்தில் அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது.
Amen. Rebra kamara darashe de 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 de. Hallelujah. Rabra kabala ஒரே ஒரு வசனம் அப்படி முடிக்கலாம். Rabra kaba யோவான் 3:18 வாசிக்கலாம். Rebra kabala rebala darashe da da da. யோவான் 3:18 Rebra kaba rebala darashe அப்படியே ஆவியிலே அப்படியே ஜெபம் பண்ணிட்டே இருங்க. Rabra kaba rabala daraba rebala Ufroshi brakabari maladara dara shide de 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 rakabara dara bari maladara kabari bide de 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 Olo froshi katara dara dara யோவான் 3:18 அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. ஆமென். ஏசப்பா விசுவாசிக்கிறவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. ஆனா ஏசப்பாவை நண்பாதவன் ஏற்றுக்கொள்ளாதவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. அவன் ஏற்கனவே ஆக்கினை தீர்ப்புக்குள்ளதான் இருக்கிறான். ஆதாம் பாவம் செய்யும் போதே மனுஷன் ஆக்கினை தீர்ப்புக்குள்ள வந்துட்டான். ஆனா ஏசப்பா விசுவாசிக்கிறவன் அதுல இருந்து வெளியே வந்து நீதி ஜீவனுக்கு உட்பட்டுறான். ஆனா விசுவாசிக்காதவன் ஏசப்பாவை அசட்ட பண்றவன் அவன் இன்னும் அதுலதான் கிடக்கிறான், பாவத்துல செத்து கிடக்கிறான். ஆமென். எனவே ஏசப்பாவை விசுவாசிங்க, ஒரு ஜீவனுள்ள மார்க்கத்துக்குள்ள வாங்க. அவர் தம்முடைய மாம்சமாகிய திரையின் வழியாக புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கத்தை நமக்கு கொடுக்கிறார். இன்னைக்கு அவர் விசுவாசிக்கிறவங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது, தண்டனை கிடையாது, தண்டனை தீர்ப்பு கிடையாது, நரகம் கிடையாது. ஆனா ஏசப்பாவை விசுவாசிக்காத எவனுக்கும் நரகம் நிச்சயம். ஆனாலும் ஏசப்பாட்ட வாங்க. ஓ இந்த காலம் செல்லாது, அவர் சீக்கிரம் வர போறாரு. அவர் இந்த பூமியை நியாயம் தீர்க்க வர போறாரு. முதலாவது அவர் பலியாக தன்னை பலியாக ஒப்பு கொடுக்க இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். ஆனா இரண்டாவது முறை வரும்போது அவர் ஒரு தச்சனுடைய குமாரனாக அல்ல. ஓ அவர் ராஜாதி ராஜாவாக, கத்தாதி கத்தாவாக 1000-10,000 தூதர்களோடு 1000-10,000 பரிசுத்தவான்களோடு தேவாதி தேவன் இறங்கி வர்றாரு. அவர் பூமியை நியாயம் தீர்க்க வர்றாரு. எனவே அவர் வர்றதுக்கு முன்னாடி அவருக்கு ஒப்பு கொடுங்க. வேதம் சொல்லுகிறது, கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். ஆமென். இயேசுவே நோவா கத்திக்கிட்டே இருந்தான். எத்தனையோ வருஷம் கத்தினான், 600 வருஷமா, பல வருஷமா கத்திக்கிட்டே இருந்தான். ஆனா கேட்கவே இல்லை. ஜனங்கள்லாம் ஆக்கினை தீர்ப்புக்குள்ள ஆகி மழுக்குளம் அழிந்து போனது. ஆனா நோவாவும் அவனுடைய குடும்பமும் அன்னைக்கு பாதுகாப்பு, அவனோடு இருந்த சில மிருக ஜீவனும் பாதுகாக்கப்படும். ஏசப்பா விசுவாசிக்கிற நீங்களும் உங்க குடும்பமும் உங்கள் மிருக ஜீவன்களும் உங்களுடைய எல்லாம் பாதுகாக்கப்படும். ஆனா ஏசப்பா விசுவாசிக்காத எல்லாம் அழிஞ்சு போகும். ஏசப்பாக்கு ஒப்பு கொடுங்க. யாவும் அழியும் காணாததல்லோ நித்தியம். இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். ஆமென். அப்படி உங்களை ஒப்பு கொடுங்க. அப்பா பிதாவே, நீர் அன்பாகவே இருக்கிறீரப்பா. நீங்க எங்க மேல அன்பாவே இருக்கிறீங்கப்பா. உங்க அன்பின் வெளிப்பாட்டை நாங்க எப்படி அறிகிறோம்னா, எங்களுக்காக நீங்க ஜீவனையே கொடுத்ததுனால அறிஞ்சிருக்கிறோம்ப்பா. உங்க அன்புல நாங்களும் நிலைச்சிருக்கணும். எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது போல நாங்களும் அன்புல நிலைச்சிருந்து உண்மை அண்டிக் கொள்ள எந்த சூழ்நிலையிலும் உங்க அன்பை விட்டு விலகாம உங்க பிரசனத்திலே இருக்க எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அன்பின் அபிஷேகத்தை நிரப்புங்க, அன்பின் ஆவினா நிரப்புங்கப்பா. நாங்களும் ஒருவருக்கு ஒருவர்